தம்பி கல்யாணம் முடிச்சிட்டாரா? பொண்டாட்டி எங்கே இருக்கா? எங்கே போயிட்டா? இப்போ நான் என்ன பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன்? வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்றப்பா. அவன் வரமாட்டாடா தம்பி, நீ நம்பாத. வரமாட்டா, நம்பாத. நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த வீட்டில் உள்ள கிழவனும் கிழவியும் செத்தா தாமல உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன். என்ன வரமாட்டோம்ல எரப்பாளி பேல, நீ எனக்கு புருஷனால அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டுட்டாடா. கால் ஒன்றுப்பா. நல்ல மருமகா என்னமா தங்கமான பிள்ளை என்ன? துடுப்புகளில் படகு அலைகள் அழைக்கின்ற திசையெல்லாம் போகும். யார் யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ, யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அத்தனை ஒரு சொல்லையும் கேட்டு உன்னைய இப்போ ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்க வண்டி. உன்னுடைய நிலைமை இப்போ வந்து எப்படின்னா, ஒன்று வழக்கில் வேண்டாம்ங்கிறதையாவது முடித்து என்னை விடுதலை ஆக்கணும். அப்படி இல்லைன்னா வந்தாது தொலையணும். ரெண்டுமே நடக்க மாட்டுக்கு. நான் இப்போ வாழவா சாகவா கருப்பசாமி, எனக்கு முடிவு வேணும் என்பது உன்னுடைய நிலைமை. அந்த வழக்கில் பணம் வேணும் அவளுக்கு. உன்கிட்ட எவ்வளோடா இருக்கு? அவள் கேட்குற அமௌண்ட் உனக்கு கொடுக்க முடியுமா? நீ சும்மா பற்றி விடலான்னு நினைக்க. நான் என்ன பக்கப்பா சும்மா போகுதுக்கு? எனக்கு இன்னும் வேணும். அவங்க டார்கெட் உங்ககிட்ட 30 லட்சம் வாங்கணுங்கிறது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இன்னும் 3 மாதம் என்னைய தொடர்ந்து பார்க்கவா. கொஞ்சம் மனதை அமைதியாக்கிக்கா. ஜெயிக்க வச்சு தரேன், வாழ்க்கையை அமைச்சு தரேன். தொழிலை பற்றி பேசணும்னு நினச்சேன். இப்போ 1.5 வருஷமாக தொழில் கொஞ்சம் நஷ்டமும் மனவேதனை இருக்கும், கடன் பட்டிருப்பீங்க. அதெல்லாம் மாற்றி ஜெயிச்சு தரேன். இப்போ முடியாத அக்கா, ஒரு ஆண்டு பொறுத்துக்கா நாராயணா, பொறுத்துக்கா நாராயணா, பொறுத்துக்கா நாராயணா. வெளில வாங்க பெண்ணு. நீங்க ஏன் அவசரப்படுத்தி? அவரை கர்மசாமிக்கு உன் குடும்பத்துல ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், என் பேர் வைப்பியா? ஓய் பொய் சொல்லக்கூடாது. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதுக்கு முன்னாடி முடிச்சா உள்ள போயிருப்பான் தம்பி. அதானே முதல்ல சொல்லிட்டோம்ல, நடத்தி வச்சு பெறுவோம். சந்தோஷமா இருங்க அண்ணே. நல்ல காலில் விடலை. இன்னொரு தரம் போயிட்டாங்க, காலில் விட்டாங்க. 1 2 3 4 5 6 7. யார் சாமி நீங்க? துறவி கோலத்தில் வந்திருக்கீங்களா? யார் நீங்கள்? வாங்க. சொல்ல மணி எதுலடா? ஆட்டும்ட்டேன். ஐயா, உன்னுடைய வீட்டு பக்கத்தில் போனேன். ஒரு ஜீவ சமாதி எங்க இருக்கு? பக்கத்தில் வேண்டாம், நீங்க கும்பிட போயிருக்கீங்களா? திருவண்ணாமலையை பற்றி நான் பேசலை. உங்கள் எல்லைக்குள்ளே இருந்து ஒரு சமாதியிலிருந்து ஒரு சித்தருடைய ஆன்மா வருது, ஒரு துறவியுடைய ஆத்மா வருது. அது ஏன் இங்கே வருகிறதுன்னு நான் கேட்டேன். உங்களுடைய முன்னோர்கள் வழியில் அவரை கும்பிட்டுருக்காங்க, அந்த வழியில் அந்த சாமி வருகிறார். இப்போ 1.25 ஆண்டுகள் உங்களுடைய பையன் பிள்ளை சம்பந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். சாதகம் பூரா சரியாகவே இருக்கும், ஆனால் நடைமுறை மாறுபாடாக இருக்கும். இருக்கா? கல்யாண விஷயத்தை பேசினா மனநிலைகள் ஒரு முறை சரி, ஒரு முறை தவறு. இந்த ரெண்டும் குழப்பமான நிலைகளில் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த தடைகளுக்கு இவனே காரணமா அல்லது கிரகம் காரணமா அப்படின்னா இவனுடைய பழக்க வழக்கத்திலையும் சில தவறுகள் இருக்கு. ஆனால் இந்த தை மாதம் எல்லாம் நீங்கி கல்யாணம் நடக்கக்கூடிய காட்சியை நான் தரேன். கால்வன் சொல்லலாம். சுவாமிநாதா, என்ன விஷயம்? எழுதி கொடுத்துருக்கானா? எங்கே எழுதி கொடுத்துருக்கான்? வாங்க அண்ணே, என்ன வாங்க, நேராகுது. இந்தாங்க, கல்யாணத்தை நடத்தி தரேன், வெற்றி ஆக்கி தரேன், எல்லாம் புண்ணியமாக நடந்துடும். கருப்பசாமி ஐயா, எனக்கு தொழிலும் வேணும், வருமானத்தில் உள்ள பிரச்சனை தீரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? டாக்குமெண்ட் சொந்தமாக யாருக்காவது குழப்பம் இருக்கா? கல்யாணம் பிள்ளைகள் சொந்தமாக எதுவும் கேட்டு வந்துருக்கீங்களா? வாங்க. பையன் முருகனை வேண்டிதான் அந்த பையன் பிறந்திருக்கான். காலில் வந்துட்டாங்க. அந்த அலைகள் எப்படி வருது பார்த்தீங்களா? குளிக்க நேராக
என்ன வேணும் உங்களுக்கு? மகன் கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா நீங்க? ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க 15 வச்சதுல உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காது. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல இடம் ஒண்ணு வந்து சேருது. அந்த பொண்ணு வந்து 9 பொருத்தம் உடையவளாக இருப்பாள். நீங்க இருக்கிறதுலேருந்து 120 கிலோமீட்டர்களுக்குள்ளேயே அந்த பெண் உங்களுக்கு அமையும். எதிர்காலம் இவனுக்கு வந்து ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ஆனா வரக்கூடிய ஐப்பசி 22ஆம் தேதிக்கு மேல தான் அந்த ஜாதகம் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். கால் வந்துரும். கருப்பசாமிக்கு சூப்பர். பக்தா மெச்சினேன் உன்னை. வேற என்னமா வேணும்? ஐஸ்வர்யமா நடக்கும், எல்லாம் ஆனந்தமா நடக்கும். மேட்ரிமோனியை பத்தி எனக்கு திருப்தி இல்லைங்கிறத விவரமா சொல்லியிருக்கேன். அதுக்கு அங்கிட்டு உங்க விருப்பம். என்ன? நீங்க சொந்த ஊர்ல. ஆமா. எல்லாம் நல்லா நடக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். அவன் கல்யாணம் ஆனந்தமா நடக்கும். போயிட்டான். கூட்டு வாங்க. சந்தோஷமா வாங்க. கர்பதாமிக்கு மதுரை அரசாடும் மீனாட்சி. வாப்பா. என்னடா வேணும் உனக்கு? போன வாரம் வந்துட்டு சும்மா போயிட்டியே. உன் மனைவி எங்க இருக்காங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? கால் வந்துடலாம். ஏக்கா உங்களை கூப்பிடுறது மூங்கிறாருன்னு கூப்பிடுது. நீங்க எந்த ஊர் உங்களுக்கு? கர்மத்தூர். கர்மாத்தூர். செக்கானூருடைய கர்மாத்தூர். நீங்க சொல்லுது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஜாதகத்தை போய் பார்த்ததுல பிள்ளைங்களை பத்தி ஒரு திருப்தி குறைவான சில குழப்பங்கள் இருக்கு. அதனால இப்ப கிரகங்கள் வந்து சரியில்லை. இப்போ உன் பிள்ளைக்கு வாழ்க்கை தொழில் சம்பந்தமான மன வருத்தங்கள் உன் உள்ளத்துல இருக்கும். அதை சரியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டுவாங்க. முதல்ல பிள்ளைகளை பத்தி பேசியிருக்கேன். அடுத்துதான் அவனை பத்தி பேசணும். சரியாயிருங்க. ஒன்றும் பிரச்சனை. அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? ஸ்டோன் மட்டும் தானே? கண்ணை மட்டும் நான் பார்க்குறேன். அமைதியா இருங்க. கால் வந்துட்டு வரலாம். நீ உட்காருமா. மாயாஜாலத்தில் கரையாதப்பா, மருத்துவத்தில் தான் கரையும் அப்பா. என்ன? அதனால கவலைப்படாத. 3 மாத கால அவகாசத்தில் அந்த நோயை தீர்த்து உன்னை வெற்றியாக்கி தரேன். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. செய்வனை வைக்கல ஆத்தா, வீணா கற்பனை பண்ணாத. அப்படி நடக்கல. இப்போ கட்ட முடியாது. மாசி சிவராத்திரிக்கு பிறகு கட்டு. வளர்ந்து கொண்டே இருக்கும். கர்பசாமிக்கு சாமி, என் பிள்ளைக்கு ஒரு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்னக்கா வேலை? ஏக்கா என்ன வேலை? கால் வந்துட்டு வாங்கக்கா. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக. 3 ஆண்டுகளுக்கு முன்னால உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டது யாரு? என்ன செஞ்சது? அப்படியா? சரி சரி. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி வாரேன். என் தங்கை காளியும் இருக்கா. உண்மையா? இப்போ உன் பிள்ளைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். 2026 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் 30க்குள்ள அந்த வேலை கிடைச்சிரும். நல்லா புரிஞ்சுக்கணும். சாமி வேலை முன்னாலேயா கல்யாணம் முன்னாலேயான்னு ஒரு சின்ன கேள்வி. ஐப்பசிக்கு உட்பட ஒரு அருமையான ஜாதகம் வருது. அந்த ஜாதகம் உள்ள பிள்ளை நல்ல பிள்ளை, இவனுக்கு ஈக்குவலா படிச்ச பிள்ளை. அதவே நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். வேலையும் அவனுக்கு அடுத்து கிடைச்சிடும். சந்தோஷமா கால் வந்துருவாங்க. பக்தர்கள் அமைதியா இருங்க. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. சொத்து சம்பந்தமாக மனக்குழப்படைந்து வந்தது யாருப்பா? மதுரை எல்லை சொத்து சம்பந்தமாக. இந்த மகளே, எல்லாம் வெற்றியா நடக்கும். சந்தோஷமாக்கி தரேன்.
வாங்கண்ணே, ஆயுளுக்கு கண்டமில்லாம ஆக்கி சந்தோஷமாக்குறேன். என்ன சொத்து அண்ணனுக்கு? எந்த ஊரு? கால் வந்துடலாம். என்ன சொத்து? கால் வந்துடலாம். கோர்ட்ல கேஸ் யாருக்குப்பா கிடக்கு? என்ன கேஸ்? 3 பேர் இருக்காங்க கோர்ட்டு கேஸ். நீ என்ன கேஸ்டா? செக்கு. உனக்கு இடம் பிரச்சனை. இன்னொரு கேஸ் இருக்க, யாரது? வாங்க. திருநாமம் தந்தார் திருவிரை நாயகன் அருள்மலை புரிந்தார். உட்காருங்கோ. சிறப்பு. நில்லுங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? முனியாண்டி எங்க இருக்காரு? சரி, ஓகே. 3 ஆண்டு காலங்களாக நீதிமன்றத்தில் வழக்கும் பிரச்சனையும் நடக்கும். குடும்பத்தார்களோடு சண்டை சச்சரவு நடந்துகிட்டு இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் மாறணும். 6 மாத கால அவகாசத்தில் சமரசமான பேச்சில் மண்ணு சம்பந்தமான விஷயம் பூரா முடிஞ்சிடும். கால் சொல்லலாம். நம்ம டுட்டு வேற என்னப்பா வேணும்? உடல்நிலைகளை சரியாக்கி தரேன். வேற ஒருத்தர் செய்வன வைக்கல. மன தைரியமா இருக்கலாம். போயிட்டு அடுத்து இடம் சொந்தமான கேஸா? குடியேறு பிரச்சனை கோர்ட்ல என்ன? கால் வந்துட்டு வரலாம். உள்ளம் திறவார் உள்ளத்தால் வந்தார். யாராவது டைவர்ஸ் கேஸ் வச்சிருக்கீங்களா? வாமா. யாருக்கு ஆத்தா? யாருக்கு ஆத்தா? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பையனுடைய காலக்கிரகங்கள் சரியில்லாத காரணத்தால இந்த பிரச்சனைகள் நடந்து போச்சு. இந்த கேஸிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி தந்திருந்தேன். சொத்து சொந்தமான மனக்குழப்பமும் சொந்தங்கள்ல பிரச்சனையும் எதிர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு. இதனால 3 ஆண்டு காலம் உங்களுக்கு தொழிலில் நிறைய நஷ்டம், உடல்நிலையான பாதிப்பு, எங்க போனாலும் நமக்கு செய்வன வச்சிருக்காங்கிற செய்தி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அது உண்மையா பொய்யா? அது ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். அது நடந்தது உண்மை. மாந்திரிகம் சொந்தமா நடந்தது உண்மை. அதை மாற்றி உங்களை சந்தோஷமா நான் வாழ வச்சு தரேன். கருப்பசாமியுடைய சக்தி உங்களை காப்பாற்றும். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு தீர்வதற்கு 1.25 ஆண்டுகள் காலம் இருக்கு. அதுவரை இந்த காலத்தை நீட்டுவது எப்படி? மொத்தம் 4 வாய்தான் 1.25 ஆண்டுகள் நடக்கும். அதுல உங்க பக்கம் வெற்றிகரமான நிலையை உருவாக்கி நீதியை நிலைநாட்டி தரேன். அதுக்கு நம்ம தனியா பேசிக்கிறோம். இங்க பேச வேண்டாம். ஓகே? பேசிடுவோம். நல்லா இருக்கும். இந்த விபூதியை கொண்டு போடலாம். அதை விவசாயத்தில் வாமா. டைவர்ஸ் கேஸ் எந்த கஷ்பா? இந்த கஷ்பா? இந்த கஷ்பா? கால் வந்துட்டு வா. என்னன்னாச்சு? வாங்க உட்கார். இந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துருந்தீங்களா? சரி, ஓகே. போயிட்டாங்க. சாப்பிட்டு போங்க. வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீணா மனம் குழம்பாதீங்க. அப்படி ஒரு சம்பவமும் கிடையாது. நடத்தி தரேன். தைரியம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இருக்கட்டும். இருந்தாங்க. 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை வாசம் இல்லா மலருது. என்ன வேணும் இப்போ? உனக்கு என்ன செஞ்சு தரணும்? அதை மெயின்டெனன்ஸ் ஏன் வரலங்கிற காரணத்தை உனக்கு சொல்லணுமா? உனக்கு எல்லா வசதியும் இருக்கு. அவ தன்னை பார்த்துக்கிடுவா. வேற வழியில இருக்கா. அதனால நான் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி உன்னுடைய வழக்கறிஞர்கிட்ட பேசி உன்னை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனா நீ போட்ட கேஸை ஜெயிச்சு தரணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா.
நாங்கலாம் 1000 கோர்ட்ட பார்த்தவங்க. நீ என்னடி செஞ்சிட முடியும் என்ன? அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரியா? இந்தா உனக்கு கொஞ்சம் அமௌண்ட்ட வாங்கி தரேன். உன் வாழ்க்கைய அதில செம்மையாக்கி தந்துருந்தேன். ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிரும். போ. என்ன தொழில் பார்க்குற? இந்தா நல்லா இரு. ஐஸ்வர்யமா இரு. போயிட்டு. கருப்பசாமிக்கு வாடா செக்கு கேஸா உனக்கு? வா. வெற்றிவேல் அது வீரவேல். என்னடா படிச்சிருக்க தம்பி? டிகிரி எல்லாம் தெரியுது. அப்படியா? எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்க. என்ன அதுக்கு தகுந்த வேலை பார்க்கலையா நீ? பிஏக்கும் இதுக்கும் என்னடா இருக்கு? வே 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 காலைல வந்துட்டு வா. இல்லை தம்பி நல்லா இருக்கியா? உட்காருப்பா. இந்த கேஸை உனக்கு அடித்து தந்தா போதுமாடா? இல்லை உங்கள் வழக்கறிஞரை பார்த்தேன். அவங்க உங்கள் 2 பார்ட்டியும் வச்சு பேசி உங்களுக்கு செம்மையாக்கி தரம்னு இருக்கிறார். கேஸ் வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு எடுக்கும். சம்மதமா? பேசி முடிச்சு தலை மூலம் வீட்டு வெளியே போடா. குழப்பம் போட்டோம். காலைல வந்துட்டு வா. இந்தா உனக்கு கிரகமும் அவ்வளோ நாள் நீ கோர்ட்டுக்கு போகணுங்கிற கிரகம் உனக்கு இல்லை. உனக்கு தேவை வெற்றி அடையணும். விஷயம் அவ்வளவுதானே? அது உனக்கு கிடைச்சிரும். 3 மாத கால அவகாசத்தில் நீ ஜெயிச்சிருவ. இந்த அவன் வியாபாரத்தையும் நல்லாக்கி தரேன். கடனை தீர்த்து தரேன். ஐஸ்வர்யமா இரு மகனே. ஆனந்தம் அடைவாய். பொம்பளை பிள்ளை எங்க இருக்கு? காலைல வந்துட்டு வரலாம். நீ என்ன கேட்க வந்திருக்க? நான் பேசுறது காதுல விடலையா? கல்யாணம் கல்யாண விஷயமா கேட்டு வந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நான் ஒழுங்கா தான் சொன்னேன். நீ தான் சரியா நீ அவசரத்தில் இருக்கு தவிர இன்னொரு காலம் வந்துடலாம். அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா 2 நாள் உத்தரவு இருக்கு. மெட்ராஸ்காரங்க பூரா இன்னைக்கு இருந்து நாளைக்கு தான் கேட்டு போறோம்னு அப்படியே என்கிட்ட சொல்லிட்டாங்க எல்லாரும். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்னடா அப்படியா? கற்பராயன் ஒரு சாமி வராரு. இருக்காராங்க. அதே மாதிரி உன்னுடைய பூர்வீக இடம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நிறைய வேதனையும் குழப்பமும் வந்து சேர்ந்துருச்சான். இப்போ நீ ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் எதிர்பாராம நின்று விட்டது. நின்றதுக்கு காரணம் மனிதனா அல்லது இயற்கையின் கோளாறா ஏன் நினைச்சுன்னு கேட்டேன். அந்த ப்ராடக்ட் சம்பந்தமான கம்பெனி ஓபன் ஆகல. அதனால அவங்க உனக்கு புதிய ஆர்டர்களை கொடுக்க முடியாம உன்னுடைய கம்பெனி போயிருக்கு. அதனால இந்த ப்ராடக்ட் மீண்டும் தொடங்குமா தொடங்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. கால் வந்துட்டு வா. என்ன லைட் ஆஃப் பண்ணி பாக்குறியே? பகலா இருக்கு போய் தெரியா போச்சு. போட்டுடுங்க. அந்த கம்பெனி இப்போ உனக்கு மீண்டும் ரீஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு உத்தரவாயிடுது. அந்த ஆர்டரை வாங்கி தரேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீ ஏற்கனவே கொஞ்சம் ஒரு டெபாசிட் கொடுத்து ஒரு இடத்த நீ மடக்கி வச்சிருக்க. அந்த இடத்த வந்து இந்த தொழிலை நம்பி அந்த இடத்த மடக்கி வச்சிருக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அது ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு ஆர்டர் உடனடியாக கிடைச்சதுன்னா இந்த இடத்த அப்படியே ரன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா வீணா வாடகை போய் லட்சக்கணக்கில் கடத்தை பெற்றக்கூடாதுங்கிற ஒரு பயம் உனக்கு இருக்கு. அந்த ஆர்டர் வர்றதுக்கு 90 நாட்கள் அவகாசம் இருக்கு. அதுவரை இந்த இடத்த வைக்கணும் வேண்டாம்ங்கிறத முடிவை நீ எடுத்துக்கிடணும். கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு அதனால இன்னொரு புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் வருது. அதுக்கு 6 மாத காலம் ஆகும். இந்த ஆர்டரை உனக்கு நான் வாங்கி தரேன். தொழிலை நடத்தி தரேன். ஒரு இடத்த விற்கணும்னு முடிவு எடுத்திருக்கிய? ஒரு இடம் சம்பந்தமா ஒரு கேள்வி இருக்கு. அது என்னது? அது விக்கலன்னு மாமனார் சொத்துங்க சாமி. கரைமாகம் இருக்குதுங்க. அதை வித்து தரேன். அதுல உனக்கு பணம் கிடைக்கும். உன் கடத்தை தீர்க்க போயிட்டு வா. முன்னாடி வெளியில கொஞ்சம் காசு வர வேண்டியது நிறைய. நான் தந்துட்டேன். பணம் பூரா வந்துடும். சிந்தாம கொண்டு போப்பா. அதே திருப்பூர் பொம்பளை பிள்ளைய பத்தி காட்டு வந்தவங்க. ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதியே ஏன் விழுத விழுந்தடிச்சா கருப்பா உனக்கு கும்பிட சொன்னாரு. நல்லா தானே வச்சுக்கிறாரு. இவா சொல்ல நீ கேட்க போறியா? உன் சொல்ல இவ்வளோ கேட்க சொல்லணுமா? எப்படி ஒன்று அப்படி அப்படியா? என்னம்மா செய்யணும் உனக்கு? என்னாச்சு உன் பிள்ளைக்கு? பக்கத்தில் வா. எத்தனை படிச்சிருக்கிற? என்னப்பா செய்யணும்? கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா?
முதல்ல நான் இங்கிலீஷ்லயா கேள்வி கேட்டேன்? உன் சொல்ல இவ கேட்க போறாளா? அவ சொல்ல நீ கேட்க போறியான்னு கேட்டேன். கல்யாண விஷயத்துக்கு அவ சொல்ல தான் நீ கேட்கணும். ஒத்துக்கிடுறியா? ஆ? வீட்ல போய் குழப்பக்கூடாது. என் முன்னால ஓமா சொல்லக்கூடாது. சொன்னா உண்மையா பேசு. உன் இஷ்டப்படி கல்யாணம் நடத்தணுமா? அப்படியா? 2 பேரும் ஒண்ணு போல கால்ல வந்துட்டாங்க. போங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம் என்னது? ஆடை அலங்காரம் இல்ல, மனசு. உண்மையா இல்லையா? ரொம்ப முக்கியம் என்னது? மனசு. 1, 2, 3, 4, 5 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் 22ஆம் தேதி இவளுடைய வேலை விஷயத்துல உயர்வு கிடைச்சிரும். உறுதி கிடைச்சிரும். அதுக்கு பிறகு கல்யாண விஷயத்தை பத்தி நான் பேசி உனக்கு முடிவு எடுத்து தரேன். சற்று பொறுமையாக இருங்கள். வேற என்ன செய்யணும்? உன் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய களங்கம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு பிறகும் இவ வந்து நம்ம இஷ்டப்படி கல்யாணம் முடிப்பாளா? அல்லது அவ சொல்றபடி நம்ம எதுவும் செய்ய வேண்டியிருக்குமான்னு நீ நினைக்கலாம். ஆனா கிரகம் அப்படி இருக்கு. அதனால நவம்பர் மாதம் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். நீ நினைக்கிற மாதிரி பூரணமான நம்பிக்கையோ, பூரணமான பக்திங்கிறதெல்லாம் அவ மனசுக்கெல்லாம் கிடையாது. அவ வந்து ஒரு தகப்பன் கூப்பிட்டுருக்காருங்கிறதுக்காக கும்பிட வந்திருக்கா. விஷயம் இதுதான். நவம்பர் 20ஆம் தேதி வரை உனக்கு டைம். அதுக்குள்ள உனக்கு தொழில் சம்பந்தமான விஷயத்துல உறுதியான முடிவு கிடைக்கும். வெற்றி அடைவாய். இந்தா. வேற என்னம்மா வேணும்? மன அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்துடும். டென்ஷன் ஆக மாட்டேன். போ. உன்னெல்லாம் நல்லா அடி கொடுக்கணும்ல. நல்லா பகவான் நல்லா புண்ணியம் பெரு. அந்த பிள்ளைகிட்ட ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது பேசணும். அப்பதான் அவன் மனசு. கர்மதாமிக்கு நான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழில்ல கடன்களும் மனவேதனையும் இருக்கு ஐயா கர்மதாமி. அதை எப்போ தீர்த்து தர போறீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். ஆளு கட்டையா இருக்கான். கழுத்துல என்னமோ போட்டிருக்கான. என்னடா போட்டிருக்கு? உத்திராட்ச மாலை. ஏன் அதெல்லாம் போட்டு கோயில் வச்சிருக்க? என்ன கோயில்? நாராயணி அம்மன். அதான் நீ பூஜை ஆக்குறியா? கால் வந்துட்டு அப்படின்னா தொழில்னு சொன்ன வர ஆப்பு கால் வந்துட்டுவான். ஒட்ட குத்தன் பால்களுக்கு இரட்டைத்தாள் பால்கள். உட்காருப்பா உட்காரு. இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய இந்த சக்தியின் மீது எல்லாருக்கும் ஒரு மோகம் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு மோகம் இருக்கும். அந்த மோகம் மீன்ஸ் என்னது? இவ்வளவு விவரமா சொல்லுதாரு. இது ஒரு பெரிய ஆற்றல். இதுல எல்லா மக்களும் கூடி வராங்க அப்படிங்கிறது மீது ஒரு பற்று இருந்து, இந்த பற்று போல நமக்கும் ஒரு சக்தி இருந்து நிறைய மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு மோகம் சில பேர்களுடைய இதயத்துக்குள்ள ஊஞ்சலாடுது. அப்படி வந்து இங்கே கேட்டு வரம் வாங்கினவனு உண்டு, வரம் வாங்காம போனவனும் உண்டு. ஆனா இது வந்து அவனுக்கு இயற்கையாக பிறவி பயன்படி அந்த தவ சக்தி கிடைச்சாதான் நிலைக்கும். இல்லைன்னா என்ன செய்யாது? சொல்லித்தந்த புத்தியும் கட்டித்தந்த சோறும் எத்தனை நாளைக்கு? நொந்து போற வரைக்கும் தானே. உண்மையா இல்லையா? அதை மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த ஸ்தானத்துல இருந்து பார்த்தா தான் இந்த வேதனை என்னன்னு தெரியும். இத்தனை மக்கள் நீங்க வாரீங்க, இந்த கூட்டம் கூடுதீங்க. இதை பற்றி எத்தனை பேர் கெட்ட எண்ணத்துல இருந்துகிட்டு இருக்காமனு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆளுக்கு இவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொல்லி பொறாம வச்சிருக்கிறவன் எத்தனை பேர் தெரியுமா? பொய் புகார் எழுதி என்னை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறவன் எத்தனை பேர் தெரியுமா? அத்தனையும் தாங்கி இந்த சீட்ல உட்காரக்கூடிய மனோசக்தி இருக்கணும். அப்படி இருந்தா தான் இது என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். அதை ஜெயிக்க தெரியலையா முதல்ல? அதான் முக்கியம். கால் வந்துட்டு வா. உண்மையா இல்லையா? என்ன எதுவும் தப்பா சொல்லிட்டேனே? நீ வச்சிருக்கக்கூடிய பீடம் கோயிலாக மலருமா அப்படின்னு நான் பார்த்தேன். நாராயணி என்னும் ஒரு பீடத்தை முதல் இந்த உலகத்தில் உருவாக்கியவன் யார் என்று நான் கேட்டேன். உனக்கு தெரியுமா அந்த விஷயம்? உனக்கு தெரியாது. எம்பெருமான் நாராயணன் ஸ்ரீனிவாச பெருமாளாக பிறந்து 12வது வயதில் வகுளை என்னும் வேடர் குல பெண்ணிடம் மகனாக போய் வளர்ந்தார். அப்படி வளருகின்ற பொழுது அந்த அம்மா வகுளாதேவி வராகசாமி ஆசிரமத்தினுடைய அடிப்படையில் ஒரு பகுதியில் நாராயணி அப்படி சொல்லி ஒரு பீடத்தை வைத்து வணங்கி வந்தாள். அந்த சக்தியை பெற்றுதான் சீனிவாச பெருமாளை தனக்கு மகனாக பெருமாள் தான் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பாபாஜி என்னும் போஜகராஜன்ட்ட போய் பத்மாவதியை பெண் கேட்டு கல்யாணம் முடிச்சு வாழ வச்சான். அதனால இந்த லோகத்தில் முதல்ல நமக்கு இந்த கலியுகத்துக்கு முன்னால நாராயணி பீடத்தை வணங்கி வந்தவா யாருன்னா வேடர் குலத்து பெண் வகுளை என்னும் ஒரு அம்பாள். அவள் தான் வணங்கி வந்தான். புரியுதா உனக்கு? நாராயணியம் என்னும் ஒரு நூலே இருக்கிறது. கேரளாவில் தோன்றியது. படிச்சு பார்த்துருக்கீங்களா? நாராயணியம். அது ஏன் தோன்றுச்சு?
எம்பெருமான் நாராயணன் மீது பக்தி கொண்ட ஒருவன் மீனை கறி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சாமியுடைய அசரீரி குரலும் காட்சியும் கிடைச்சிருச்சு. நம்மளாம் நினைப்போம், என்னடா அசைவம் சாப்பிட்டு இருக்கும்போது கடவுளுடைய காட்சியா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவர் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கும் பொழுது சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதமும் கொண்ட எம்பெருமான் கண்ணுக்கு காட்சியும் காதுக்கு இனிய குரலுமாக கொடுத்தார். அப்படி சாப்பிடாம எந்திரிச்சு வந்து ஐயா ஐயான்னு கதறி விழுந்து அவருடைய பாதார விந்தங்களை மனதாலே உணர்ந்து அப்படி ஒரு சரித்திரத்தை எழுதி வந்தார். அந்த சரித்திரத்தின் பெயர்தான் நாராயணியம் என்னும் ஒரு சரித்திரம். இப்படி அந்த நாராயணனுடைய திருநாமத்துக்கு இந்த உலகத்தை காக்கிற ஒரு மாபெரும் சக்தி, ஒரு பேராற்றல் இருக்கிறது. அப்படிப்பட்ட நாராயணியை நீ கும்பிடுறியே, அது உண்மையிலேயே ஆதி நாராயணியா, இல்லாட்ட உன் குடும்பத்துல முன்னோர்களுக்கு யாருக்காவது பேர் வச்சு பீடத்தை வச்சு கும்பிடுறியா? கால் வந்துட்டு வா. இத்தனை விளக்கம் இருக்கு சொன்னா எவன் கேட்கான்? அந்த பீடத்தை நீ கோயிலாக வச்சு வாரவங்களுக்கு நீ சொல்லக்கூடிய வாக்கும் நீ கொடுக்கிற சந்தன குங்கும விபூதிகளும் பலனுள்ளதாக இருக்கணும்னு உன் ஆன்மாவில் ஒரு ஆசை இருக்கு. அந்த பாக்கியம் இந்த பிறவில உனக்கு உண்டுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனா கோயிலுக்காக ஒரு சில எழுத்து வடிவத்தில் பிளானும் போட்டு சில நண்பர்கள்ட்ட பேசி கொஞ்சம் வசூல் பண்ணணுங்கிற அளவுக்கு ஒரு சில முயற்சிகளும் நடக்கு. இவைகளெல்லாம் சரி பண்ணி உனக்கு கோயிலை உருவாக்கி தரேன், வாக்கு பெறுவதை பின்னால பார்ப்போம். கால் நுட்டுவா. கர்மசாமிக்கு ஒரு கோயிலை உருவாக்குறது பெருசு இல்லடா, அதை ஆச்சாரம் குறையாம கட்டி காக்கிறது தான் பெருசு. பணத்தை சம்பாத்தியம் பண்றது பெருசு இல்லை, அதை பாதுகாத்து சேமிக்கிறது தான் பெருசு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதுதான் அதுதான் நம்ம சொன்ன எவன் கேட்கான்? கண்ணமுடி இந்தா இன்னையிலிருந்து உன் தொழில் விருத்தியாகும், கடன் தீரும். ஆவணிக்கு பிறகு கோயில் சொந்தமான முயற்சி வெற்றியாகும். போ கர்மசாமிக்கு. அதே என்னப்பா நீயா வர, நான் கூப்பிடவே இல்லையா? திருப்பூர் எல்லை என்னுடைய தொழில் ஆர்சி சம்பந்தமான விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்று கேட்டு வந்தவர்கள். இணை பிரியாத ஸ்ரீகம் மறந்தனையோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். விற்க வேண்டிய சில இடங்களை விற்று வேதனைகளை தீர்த்துட்டோம். அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்சி சம்பந்தமான ஒரே கேள்வி இப்ப இருக்கு. இந்த ஒண்ணு மட்டும் உனக்கு கெட்டதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தந்தோம்னா உன் விஷயம் வெற்றி ஆயாச்சு. ஒன்றும் பிரச்சனை ஜெயிச்சு தாரேன். இதுக்கிடையில வீட்டுக்குள்ள கொஞ்சம் அப்பப்போ மனசு மாற்றமான வார்த்தையும் தூக்கமில்லாத குறையும் தேவையில்லாத எதிர்வாதங்களும் பிள்ளையும் மனைவிக்கு ஒரு குணம் நமக்கு ஒரு குணமா இருந்து குழப்பிக்கிட்டு இருக்க, இதுக்கு தீர்ப்பு எப்பையா அப்படின்னு ஒரு வேதனை உன் உள்ளத்துல இருக்கான். கால் விழுட்டுவான். செப்டம்பர் லாஸ்ட்டுக்குள்ள ஆர்சி சம்பந்தமான விஷயம் சக்சஸா முடியும். பல லட்சத்தோட வீடு அமைதியாகும், புதிய தொழில் பெருகும், வெற்றி அடைந்து வா. திருப்பூர் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? யாருக்குண்ணே திருமணம்? அக்கா உங்களுக்கு உங்க வீட்டுல யாருக்கு? வாங்க வாங்க, நீங்க முதல்ல கால் வந்துட்டாங்கண்ணே. அப்படியே நின்று கொள்ளுங்கள், அப்படியே நின்று கொள்ளுங்கள். பேசாதீங்க, நான் பேசணும்ல, நீங்க ஏன் பேசுறீங்க? அண்ணா வாங்க உட்காருங்கண்ணே. உங்க அப்பா சொல்ல நீங்க எத்தனை வயசு வரை கேட்டீங்கண்ணே? 25 வயசு வரைக்கும். உங்க பையன் இப்ப எத்தனை வயசு வரை உங்க சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்கான்? 23 வரைக்கும் கேட்டாருங்க. இதுக்கு அடுத்து இப்ப அவன் சொல்றது நீங்க கேட்கணுங்கிற தலைவியில உங்களை வச்சிருக்கான். இப்ப நீங்க இப்போ இந்த இடத்துக்கு போகாத அவங்கள்ட்ட பழகாத சொன்னா நிப்பானா? நிக்க மாட்டான். ஏன்? அவன் ஆசை. உண்மையா? இப்ப அந்த ஆசையில ஒருத்தர்கிட்ட அகப்பட்டுக்கிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கிருந்து மீட்டி கொண்டு வராம உன் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு முறையான வாழ்க்கையை வாழ வைக்க முடியாது. அதை பிரிச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டுவான். உன்னைய வச்சு தான் உன் பிள்ளைய பார்க்கணும், தனியாக எங்க போய் பார்க்க? கர்மசாமிக்கு வேல்முருகா என்னத்துக்கு? ஆமா, பழனிமலையிலிருந்து முருகப்பெருமானுடைய மயில் வாகனம் வருது. முருககிட்ட ஏதாவது சொன்னிய? என்ன இருக்கு? என்னைக்கு பண்ண போற? கல்யாணம் முடிச்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையோட போய் முடிச்சிருவான். முருகா இந்தா வெற்றி உண்டு, ஜெயிச்சாச்சு, சந்தோஷமா இருப்போ.
கர்மசாமிக்கு அதே மாதிரி திருமண சொந்தமாக தலைவன் தலைவி 2 பேர் வந்திருக்கிறார்களே. கணவன் மனைவியா நீங்கள்? முத்துமாரி வா. ஐயா, ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு உட்காருதீங்களா? 49 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய சொந்த ஊர்? திருப்பூர். இப்ப இருக்கிற இடமா வேற இடமா? ஆ. சரி. கால்